தேவனே, உமது பரிசுத்த ஸ்தலங்களிலிருந்து பயங்கரமாய் விளங்குகிறீர். இஸ்ரவேலின் தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலனையும் சத்துவத்தையும் அருளுகிறவர். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளின் துதி ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை துதிக்கும் பொழுதும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுதும் உம்முடைய கிருபையின் நிறைவு எங்களில் வெளிப்படட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருவருக்கு வேண்டிய உலக உன்னத ஆசீர்வாதங்களை தந்து ஆசீர்வதித்தருளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த துதி ஆராதனையிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி தெரிந்த ஒரு பாடலை பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஆண்டவருடைய நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். 4வது சரணத்திலே சொல்லப்பட்டது போல, நின் உதிரமதினால் திறந்த நின் ஜீவ புதுவழியாம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தம்முடைய இரத்தத்தை சிந்தி நமக்கு புதிய பாக்கியங்களை தேவன் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். அவரை அல்லாமல் நமக்கு யார் உண்டு என்று சொல்லி அர்த்தத்தை உணர்ந்து ஸ்தோத்தரித்து இணைந்து பாடுவோம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தின் ஆதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தின் ஆதரவே. வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும், வானதூத சேனைகள் மனோகர கீதங்களால் எப்போதும் ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனை உமக்கு. ஓய்வின்றி பாடி துதிக்க பெறும் மன்னவனை உமக்கு. இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் வேலைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியா. எத்தனை மாதயவனின் கிருபை, எத்தனை ஆச்சரியா. நின்னுதிரமதினா திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னுதிரமதினா திறந்த நின் ஜீவ புதுவழியா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்ததி சேரவுமே சந்ததா. நின்னடியார்க்கு பிதாவின் சந்நிதி சேரவுமே சந்ததா.
மதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரல்லா எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனாதா. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. நீரே அன்றி ஈகத்தில் வேறொரு திட்டமில்லை பரனே. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே. ஸ்தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திரு நாமத்தினாதரவே. தொடர்ந்து அடுத்த பாடலை பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொல்லும் என்று சொல்லி ஜெபத்தோடு ஆண்டவருடைய கரத்திலே என்னை தருகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு அர்ப்பணிப்பின் பாடலாக நாம் பாடுவோம். எந்தன் உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொல்லும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொல்லும் இயேசு நாயகா. மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு
இல்லாது பாரோ இயேசு நாயகா கிருபை இல்லாது பாரோ இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா கிருபை இல்லாது பாரோ இயேசு நாயகா என்னை உமக்கு தந்தே இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா இயேசு நாயகா இயேசு நாயகா இனி நான் அல்ல நீரே இயேசு நாயகா வேதபாடம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல். வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. மறுநாளிலே ஜனங்களுடைய அதிகாரிகளும் மூப்பரும் வேதபாரகரும் பிரதான ஆசாரியனாகிய அன்னாவும் காய்பாவும் யோவானும் அலெக்சந்தரும் பிரதான ஆசாரியருடைய குடும்பத்தார் யாவரும் எருசலேமிலே கூட்டம் கூடி அவர்களை நடுவே நிறுத்தி, நீங்கள் எந்த வல்லமையினாலே எந்த நாமத்தினாலே இதை செய்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது பேதுரு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளை, இஸ்ரவேலின் மூப்பர்களை, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று எல்லாருக்கும், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்க கடவது. வீடு கட்டுகிறவர்களாகிய உங்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட அவரை மூளைக்கு தலைக்கல்லானவர். அவராலே அன்றி வேறொருவராலும் இரட்சிப்பு இல்லை. நாம் இரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். பேதுரு யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு, அவர்கள் படிப்பறியாதவர்கள் என்றும் பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு, அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள் என்பது.
வேத பாடம் வாசித்தாயிற்று. நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலருடைய விசுவாச பிரமாணத்தின் மூலமாய் அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்மரிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்தின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோட்டத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிர்லோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சர்வம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறப்பு பாடலை பாடுவோம். பழைய பாடல், தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணித்து நாம் நிற்பதும் நிர்மூலமாகாததும் தேவனுடைய கிருபையை என்று சொல்லி உணர்ந்து நாம் இந்த பாடலை இணைந்து பாடுவோம். கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை, வாழ்நாளெல்லாம் அது போதுமே, சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே, சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே என்னும் தேவை கிருபை தாருமே. நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை, நிர்மூலமாகாததோ நிற்பதுமோ கிருபை, நீசனின் பாவம் நீங்கினதே, நித்திய ஜீவன் பெற்றுக்கொண்டே, காத்து கொள்ள கிருபை தாருமே, காத்து கொள்ள கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே.
தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, தினம் அதிகாலையில் தேடும் புது கிருபை, மனம் தளர்ந்த நேரத்திலோ பலவீன சரீரத்திலோ போதுமேவும் கிருபை தாருமே, போதுமேவும் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே. துத்திர ஜபத்தினால் பெருகுது கிருபை, துத்திர ஜபத்தினால் பெருகுது கிருபை, ஆத்தும பாரம் கண்ணீரோடு சோர்வின்றி நானும் வேண்டிடவே ஜபவரம் கிருபை தாருமே, ஜபவரம் கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே, இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்துகின்றேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் இந்த சமூக வலைதளத்தின் மூலமாக உங்களை சந்திக்க ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைகளுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இதனாலிலும் ஆண்டவர் நம்மோடு வசனத்தின் மூலமாய் பேசும்படியாக தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மகிமையான ஓய்வு நாளிலும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு எங்களுக்கு தந்திருக்கிற இந்த பாக்கியத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வசனத்தை கொண்டு உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களோடு நீர் பேசும் வசனம் எங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து ஆதி திருச்சபை எப்படிப்பட்ட விசேஷித்த குணங்களோடு அது காணப்பட்டது, திருச்சபையிலே காணப்பட்ட தலை சிறந்த பண்புகள் என்ன என்று சொல்லி சுருக்கமாக ஒரு 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளில் இருந்து some of the outstanding marks of the early church என்ற தலைப்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். திருச்சபையிலே காணப்பட்ட சிறந்த குணாதிசயங்கள் என்ன? முதலாவது, நாம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஆதி திருச்சபை குறித்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 12ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம்
கட்டளையிடப்படவும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. Salvation is found in no one else, for there is no other name under heaven என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, முதலாவது திருச்சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, அந்த திருச்சபையின் சத்தியத்தை நாம் கூர்ந்து கவனிக்கும் பொழுது, அந்த திருச்சபையானது ரட்சிப்பின் அனுபவம் பெற்ற திருச்சபையாக, மீட்கப்பட்ட திருச்சபையாக அது காணப்பட்டது. இட் வாஸ் த redeemed church. அவர்களுடைய செய்தி, அவர்களுடைய செயல்கள் எல்லாம் ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துகிற ஒரு திருச்சபையாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, திருச்சபை மீட்கப்பட்ட திருச்சபையாக இயேசுவின் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்டு அந்த இரட்சணியத்தை அனுபவிக்கிற ஒரு திருச்சபையாக காணப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பவுலும் கூட 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லுவார், எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். He wants all men to be saved and to come to a knowledge of the truth என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ரட்சிக்கப்படுதல் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ, இயேசு கிறிஸ்து எனக்காக பிறந்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார், எனக்காகவே எல்லாவற்றையும் அவர் செய்தார் என்று சொல்லி யார் ஒருவன் ஏற்றுக்கொள்ளுகிறானோ அவர்தான் ரட்சிக்கப்பட்டவர்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, மெய்யாக அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 5ஆம் வசனத்திலே, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனக்காக என்று சொல்லி உரிமையோடு அந்த அனுபவத்தை சொந்தமாக்கி கொள்ளுகிறவர்கள் ரட்சிப்பின் அனுபவம் பெற்றவர்கள். பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையிலே எல்லாரும் அந்த அனுபவத்தை கொண்டு வாழ்ந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் சற்று சிந்தித்து பார்ப்போம், நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு கூட இருக்கிறோமா? திருச்சபையிலும் கூட அநேகர் சொல்லுவார்கள், 2 வார்த்தைகளை உபயோகிப்பார்கள், பக்தர்கள், சீடர்கள் என்று சொல்லி. பக்தர்கள் என்பார் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே, குறிப்பிட்ட சூழ்நிலையிலே, வாழ்க்கையின் தேவைகளுக்காக ஆண்டவரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனங்கள். குறிப்பிட்ட ஏதாவது நிகழ்வுகள், குறிப்பிட்ட விழாக்கள், இதிலே பக்தி வினயத்தோடு இருப்பார்கள் பக்தர்கள் எல்லா சமயங்களிலும். ஆனால் சீடர்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிற காரியம், அவரோடே வாழ்கிறவர்கள், எனக்கு எல்லாம் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி அவரையே சார்ந்து வாழ்கிறவர்கள், அவரோடு அமர்ந்திருந்து காரியங்களை கற்று செயல்படுத்துகிறவர்கள் சீடர்கள். அன்புக்குரியவர்களை, சீடர்களாக வாழ்கிறோமா? சீடர்கள் ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4:24 சொல்லப்பட்டு இருக்கிறது, அந்த திருச்சபை பரிந்து பேசுகிற திருச்சபையாக இருந்தது. இட் வாஸ் இன்டர்சீடிங் சர்ச். பரிந்து பேசுகிற திருச்சபை. 4:24 சொல்லப்பட்டு இருக்கிறது, ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபித்தார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. They raised their voices together in prayer to God. அன்புக்குரியவர்களே, ஒருமனப்பட்டு பரிந்து பேசுகிறவர்களாக இருந்தார்கள். பாடுகள், அவர்களுக்கு எதிராக எத்தனையோ செயல்கள் செய்யப்பட்டது உண்மைதான், திருச்சபைக்கு எதிராக. ஆனால் அவர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற தேசத்திலே பல சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கிறது. அநேக காரியங்களிலே கலங்கி நிற்கிறோம், பயந்து நிற்கிறோம், தடுமாறி நிற்கிறோம். தொற்று வியாதியின் தாக்கங்கள் மற்றும் உலகத்தில் காணப்படுகிற அநேக நிலையற்ற தன்மைகள் நம்மை சோர்ந்து போக செய்கிறது. ஆதி திருச்சபையிலும் ஒருவேளை பல சூழ்நிலைகள் இருந்தாலும் அவர்கள் ஒருமனப்பட்டு ஆண்டவரை நோக்கி ஜெபித்தார்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பிரியமானவர்களே, உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே அழுகையின் பள்ளத்தாக்குகள் இருக்கலாம், ஆனால் அதை நீரூற்றாக்குவதற்கு சங்கீதம் 84:6 சொல்லப்பட்டது போல அழுகையின் பள்ளத்தாக்கை ஒருவன் நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிந்து பேசுகிற தன்மை, ஆண்டவரை சார்ந்திருக்கிற தன்மை,
உங்களையும் என்னையும் நீரூற்றுக்குள்ளாக கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆதி திருச்சபை அந்த நீரூற்றின் அனுபவத்தை பரிந்து பேசுதலின் மூலமாக, ஜெப ஜீவியத்தின் மூலமாக அது பெற்றுக்கொண்டது என்று பார்க்கிறோம். சுவிசேஷத்திலும் கூட இயேசு கிறிஸ்து மத்தேயு 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து ஆச்சரியப்பட்டு தமக்கு பின் செல்லுகிறவர்களை நோக்கி, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று ஒரு மனிதனை குறித்து, 100க்கு அதிபதியை குறித்து சொல்லுவதை பார்க்கிறோம். வேலைக்காரன் சுகவீனமாய் இருக்கிறான், ஒரு பெரிய விசுவாசம், பெரிய எதிர்பார்ப்பு ஆண்டவரிடத்தில் வருகிறான், அவனுக்காக பரிந்து பேசுகிறான். விசுவாசம் தன்னுடைய வாழ்க்கைக்காக மாத்திரமல்ல, மற்றவர்களுடைய வாழ்க்கைக்காக. ஆண்டவர் அதை குறித்து ஆச்சரியப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இன்னொரு ஆச்சரியத்தை கூட நம்ம பார்க்கிறோம். ஏசாயா 59:16 ஒருவரும் இல்லை என்று கண்டு விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. He saw that there was no one. He was appalled that there was no one to intervene என்று எழுதப்பட்டிருக்கிறது. பரிந்து பேசுவதற்கு ஆட்கள் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார். 100க்கு அதிபதியுடைய காரியத்தில் விசுவாசத்தோடு பரிந்து பேசுவதை குறித்து ஆச்சரியப்பட்டார். அன்புக்குரியவர்களை, இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவர் பார்ப்பது என்ன? சற்று சிந்தித்து பார்ப்போம். பிரியமானவர்களே, எசேக்கியேல் 3:17 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலாளனாக வைத்தேன். சன் ஆஃப் மேன், ஐ ஹவ் மேட் யூ a watchman for the house of Israel என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு திருச்சபையை, உங்களையும் என்னையும் காவலாளர்களாக வைத்திருக்கிறார். தேசத்திற்காக, குடும்பங்களுக்காக திறப்பிலை நிற்பதற்கு. ஆதி திருச்சபை அதிலே தலை சிறந்து விளங்கியது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையின் அந்த ஒவ்வொரு காரியத்திலும் திருச்சபையின் நெருக்கடிகளிலே, தேசத்தின் நெருக்கடிகளிலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு நடந்த சம்பவத்தை நான் வாசித்தேன். ருமேனியா தேசத்திலே நடைபெற்ற காரியங்கள் எல்லாம் நான் நன்கு அறிந்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்கள் மிகவும் பாதிப்படைந்தார்கள். சிறையிலே பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு அடைக்கப்பட்டிருந்தார்கள். இப்படித்தான் ஒரு வாலிபனை அடைத்திருந்தார்கள். அவன் அதிகமான வேதனைகளை இந்த சிறைச்சாலையிலே அனுபவித்தானாம். ஒரு குறிப்பிட்ட நாளிலே அநேகர் அந்த சிறை கைதிகளுக்கு முன்பதாக அவனை தர என்று தரையில இழுத்து வந்தார்கள். அவனுடைய சரீரத்தில் அவ்வளவு காயங்கள், இரத்தமானது ஆங்காங்கே வடிந்து கொண்டு இருக்கிறது. அந்த வேதனையின் மத்தியிலும் அவன் ஒரு வார்த்தையை முனகிக்கொண்டே செல்லுகிறான். அதை அங்கே நின்றவர்கள் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். அந்த நாட்களிலே ரிச்சர்ட் உம்பிராண்ட் என்ற ஊழியரும் அடைக்கப்பட்டிருந்தார். அவரும் அந்த கூட்டத்தில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த வாலிபன் போகும்போது அவனுக்குள்ளாய் அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே இந்திய தேசத்தை ரட்சியும், ஆண்டவரே இந்திய தேசத்தை ரட்சியும் என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபித்து கொண்டே செல்லுகின்றான். இழுத்து கொண்டு போகிறார்கள். ரிச்சர்ட் உம்பிராண்டுக்கு இது ஒரு பெரிய சவாலாக இருந்தது. வேதனையின் மத்தியிலும் இந்தியாவுக்காக ஜெபிக்கிறானே. ஒரு நாள் அவனை சந்திப்பதற்கு அந்த சிறையில் வாய்ப்பு கிடைத்தது. அவனோடு பேசி கொண்டிருந்தார். இந்த காரியத்தை குறித்து விசாரித்தார். உனக்கு இந்தியாவில் யாராவது இருக்கிறாங்களா, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்களா, இந்தியாவை உனக்கு எப்படி தெரியும்? அவன் சொன்னான், எனக்கு எதுவுமே தெரியாது, ஆனா அந்த இந்திய தேசத்தை குறித்து ஆண்டவர் எனக்கு பாரத்தை கொடுத்திருக்கிறார், அதனால தான் நான் ஒவ்வொரு நாளும் இந்தியாவுக்காக ஜெபித்து வருகிறேன். ஐயா, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? ஒருவேளை நீங்க விடுதலை அடைந்து வெளியே செல்வீர்கள் என்று சொன்னால் இந்திய தேசத்திற்கு சொல்லிவிடுங்கள், உங்களுக்காக ஒரு வாலிபன் தன்னுடைய எல்லா பாடுகளின் மத்தியிலும் ஜெபித்தான் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லிவிடுங்கள் என்று சொன்னானாம். எத்தனை தியாகம், எப்படிப்பட்ட பரிந்து பேசுதல் பாருங்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் நம்முடைய திருச்சபைகள் இன்றைக்கும் வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அநேகருடைய பரிந்து பேசுதல். பிரியமானவர்களே, அநேகர் ஆண்டவருடைய சமூகத்திலே கதறி அழுதது நிமித்தமாக இன்றைக்கு திருச்சபைகள் உயிரோடு கூட இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் மறந்து போகவே கூடாது. Tithes may build a church, but tears will give it life. நாம் கொடுக்கிற தசம பாகங்கள், காணிக்கைகள் ஒருவேளை ஒரு பெரிய பிரமாண்டமான கட்டிடத்தை கட்டி எழுப்பலாம், ஆனால் அதற்கு உயிர் கொடுப்பது நம்முடைய பரிந்து பேசுதல் என்பதை, நம்முடைய கண்ணீர் ஜெபம் என்பதை நீங்களும் நானும் மறந்து போகக்கூடாது. பிரியமானவர்களே, ஆதி திருச்சபையும் பரிந்து பேசுகிற ஒரு திருச்சபையாக இருந்தது. மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது
It was witnessing church. சாட்சியிடுகின்ற திருச்சபையாக காணப்பட்டதை நாம் பார்க்கின்றோம். 4:31 எழுதப்பட்டிருக்கிறது, அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 33ஆம் வசனத்திலே கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது என்று பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அன்றைக்கு ஆதி திருச்சபை பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள், சாட்சியிட்டார்கள். 33ஆம் வசனத்தில் பலமாய் சாட்சி கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஆதி திருச்சபையிலே நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பை பெற்றிருந்தார்கள். அதோடு அவர்கள் நிறுத்தி கொள்ளவில்லை, மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற அனுபவத்தை கொண்டிருந்தார்கள். அதோடு அல்ல, எப்படி ஆகிலும் தாங்கள் பெற்றிருக்கிற அந்த இன்பத்தை, தாங்கள் பெற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் அந்த நற்செய்தியை, சுப விசேஷத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க ஒருபோதும் மறந்து போனதில்லை. பிரியமானவர்களே, அதை பலமாக சாட்சி கொடுத்தார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே பெற்ற நன்மைகளை மற்றவர்களும் கண்டுகொள்ளட்டும் என்று சொல்லி சாட்சி கொடுத்தார்கள், ஊழியத்தை செய்தார்கள், பிரசங்கித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை நம்முடைய இந்திய திருச்சபைகளை நாம் பார்ப்போம். ஆதி காலங்களிலே அநேக மிஷனரிகள், கர்த்தருடைய பிள்ளைகள் எழுந்து நின்று ஆண்டவரை மைமைப்படுத்தினார்கள். அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு கூட்டம் கூட்டமாக கிறிஸ்துவின் அன்பை கண்டுகொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு சற்று சிந்தித்து பார்ப்போம். சூழ்நிலைகள், காலங்கள் எல்லாம் மாறிக்கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் அநேக இடங்களிலே தடைபட்டு நிற்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு காரியம், திருச்சபை என்று சொல்லும் பொழுது அது சாட்சியிட்டு கொண்டே இருக்க வேண்டும், ஆண்டவரை அறிக்கையிட்டு கொண்டே இருக்க வேண்டும். திருச்சபையில் அங்கத்தினர்களாயிருக்கிற நீங்களும் நானும் ஆண்டவருக்கு சாட்சியாய் வாழ்கிறோமா? சற்று சிந்தித்து பார்ப்போம். அந்த சாட்சியை மற்றவர்களுக்கு சொல்லுகிறோமா? அநேக நேரத்தில் வெட்கப்படுகிறோம். அநேக நேரத்தில் இதை சொல்றதுக்கு போதகர்கள் இருக்கிறார்கள், மற்றவர்கள் இருக்கிறார்கள் என்று தயங்கி நிற்கிறோம். ஒன்றை மறந்து விடாதீர்கள், வேத வசனம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாவப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய சுவிசேஷம் இல்லை என்றால் நம்முடைய சாட்சி இந்த நாட்களில் எப்படி இருக்கிறது? நீங்களும் நானும் ஆண்டவரிடத்தில் கேட்டு எத்தனையோ காரியங்களை பெற்று இருக்கிறோம். அதை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறோமா? இன்றைக்கும் அநேகர் தேவைகளோடு இருக்கிறார்கள். இன்றைக்கு இந்திய தேசத்திற்கு பொன்னும் வெள்ளியும் தேவையில்லை. பிரியமானவர்களே, அப்போஸ்தலர் 3:6 அன்றைக்கு யோவான் பேதுருவிடத்தில் அந்த பிச்சை எடுத்து கொண்டு இருக்கிற சகோதரன் ஏதாகிலும் கிடைக்குமான்னு பார்க்கிறான். அவர்கள் சொல்லுகிறார்கள், வெள்ளியும் பொண்ணும் எங்களிடத்தில் இல்லை, எங்களிடத்தில் உள்ளதை தருகிறோம், இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட. அன்றைக்கு அற்புதம் நடந்தது. பிரியமானவர்களே, இன்றைக்கு வெள்ளியும் பொண்ணும் முக்கியம் அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நாமம் உயர்த்தப்பட வேண்டும். பிரியமானவர்களே, திருச்சபையில் மாத்திரமல்ல, நாம் வசிக்கின்ற இடங்களிலேயும் அந்த நாமம் உயர்த்தப்பட வேண்டும். அந்த நாமத்தில் விடுதலை இருக்கிறது பிரியமானவர்களே, அந்த நாமத்தில் வாழ்வு இருக்கிறது பிரியமானவர்களே, அந்த நாமத்தில் பயங்கள் ஓடிவிடுகிறது, ஒரு புதிய வாழ்க்கை உருவாகுகிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. சாட்சியிடுகின்ற திருச்சபையாக ஆதி திருச்சபை இருந்தது. அன்புக்குரியவர்களை, நீங்களும் நானும் உலகத்திற்கு உப்பாக, தேசத்திற்கு ஒளியாக அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உப்பு சுவை கொடுக்கின்ற ஒன்று, ஆனால் காயம் இருந்துச்சுன்னு சொன்னா அநேக நேரத்தில் அது வேதனையை உண்டாக்கும். ஒருவேளை இன்றைக்கும் உலகமானது பல சூழ்நிலைகளில் இருந்து கொண்டு இருக்கிறது. நீங்களும் நானும் உப்பாக இருந்துவிட அழைக்கப்படுகிறோம். சுவை கொடுக்கும்படி இன்றைக்கும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இன்றைக்கு இருள் நிறைந்த காரியங்கள் இருக்கிறது. சிலருக்கு அது கஷ்டமாக தான் இருக்கு. வெளிச்சம் வீசும்போது இருளில் என்னென்னலாம் தவறு இருக்குதோ வெளியில தெரியுது. ஆனால் நீங்களும் நானும் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்று தான் வேதம் சொல்லுகிறது. ஒளியாகவும் இருக்க வேண்டும், உப்பாகவும் இருக்க வேண்டும், சுவையும் கொடுக்கணும். காயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அது காயத்தில் கூடுதலாக வலியை ஏற்படுத்தும், ஆனால் அது சுகத்தையும் கொடுக்கும். அதே போல உப்பாக ஒளியாக நீங்களும் நானும் வாழ்ந்துவிட அழைக்கப்பட்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே. எப்படி? நம்முடைய சாட்சியின் மூலமாக, நம்முடைய சாட்சியின் மூலமாக பிரியமானவர்களே, ஆண்டவர் சாட்சியை எதிர்பார்க்கிறார். அன்றைக்கு ஆதாமை ஆண்டவர் படைத்துவிட்டு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு நாள் ஒரு கேள்வி கேட்டார். ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். ஆடம், வேர் ஆர் யூ என்று கேள்வி எழுப்புகிறார்.
நீ எங்கே இருக்கிறப்பா? நான் உன்னை படைச்சேன், உனக்கு எல்லா நன்மைகளையும் செய்தேன். நீ இன்றைக்கு எங்கே இருக்கிறாய்? எங்கேயோ ஒழித்து கொண்டு இருக்கிறாயே. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து அதே கேள்வி கேட்கிறார். வேர் ஆர் யூ? நீ எங்கே இருக்கிற? எங்கே இருக்கிற? உன்னை ரட்சித்தது உண்மை, நீ எத்தனையோ பேருக்கு பரிந்து பேசிக்கிட்டு இருக்க உண்மைதான். ஆனால் சாட்சி இல்லை. நீ எங்கே இருந்து கொண்டு இருக்கிறாய்? எங்கே இருந்து கொண்டு இருக்கிற? உன்னையே நீ மறைத்து கொண்டு இருக்கிறாயோ என்னுமாக ஆண்டவர் ஆதியாகமம் 4:9 காயினை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். Am I my brother's keeper? நான் என்ன என் சகோதரனுக்கு காவலாளியா? கேள்வி கேட்கிறான். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு அன்றைக்கு எசேக்கியேல் சொன்னது போல காவலாளனாக வைத்தேன். நம்முடைய இந்திய தேசத்திற்கு, திருச்சபைகளுக்கு நம்மை காவலாளர்களாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை மறந்து நான் என்ன காவலாளியா, என்னால் என்ன செய்ய முடியும்? அன்புக்குரியவர்கள், ஆண்டவர் பெரிதாக எதிர்பார்க்கவில்லை. ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் பரிந்து பேச அழைக்கப்படுகிறோம், இன்னொரு பக்கத்தில் சாட்சியை, மற்றவர்களுக்கு அந்த இயேசுவின் அன்பை நாம் பகிர்ந்து கொடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய தேசம், நாம் வாழ்கின்ற தேசம் அந்த நற்செய்திக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது. இந்த நாட்களிலே தொற்று நோய்கள், மற்ற நிலையற்ற தன்மைகள் எல்லாம் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் இன்னொரு பக்கத்தில் இதற்கு பதில் என்ன என்று ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு வெள்ளியும் பொண்ணும் அல்ல, நாம் ஆராதிக்கின்ற, நாம் உயர்த்தி பிடிக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமம் இன்றைக்கு தேவைப்படுகிறது. பிரியமானவர்களே, அன்புக்குரியவர்களே, நாம் கேட்டது போல ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தோடு, பரிந்து பேசுகிற அந்த கிருபைகளோடு ஆண்டவருக்கு நாம் சாட்சியாக வாழ்ந்து விடும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் என்று வைத்திருக்கிற அந்த மேன்மையான திட்டங்களை காலங்களில் வெளிப்படுத்துவார். உங்களையும் என்னையும் உப்பாக, ஒளியாக, அது மாத்திரமல்ல நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபைகளிலே, சமுதாயத்திலே நிலைநிறுத்துவார் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் இன்றைக்கு உங்களை குறித்து, என்னை குறித்து அவர் ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவருக்காக இயன்றதை செய்துவிட்டு, ஆண்டவரை, ஆதி திருச்சபை இப்படி இருந்ததே, என் வாழ்க்கையும் ஆண்டவரை காணப்படுவதற்கு அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லுவோம். கர்த்தர் தாமே நம்மையும் குடும்பங்களையும் திருச்சபைகளையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். கர்த்தருடைய ஜெபத்தை பாடலாக பாடுவோம். வாழ்ந்திடும் எங்கள் தந்தான், வாழ்கவும் திருநாமோ, வருகவும் அரசு பெருகவும் விருப்பம், வாழ்கவும் திருநாமோ. வானகம் போல வையகம் தனிலும் வாழ்கவும் திருநாமோ. உணவை தயவுடன் தாரும், வாழ்கவும் திருநாமம். பாவங்கள் யாவும் பொறுத்தமையாலும் வாழ்கவும் திருநாமம். பிறப்பிழை நாங்கள் பொறுப்பது போல வாழ்கவும் திருநாமம். சோதனை நின்றமை விலக்கி தாரும், வாழ்கவும் திருநாமம். தீவினை இருந்தே மீட்டிடவாரும், வாழ்கவும் திருநாமம். ஆட்சியும் ஆற்றலும் அனைத்துல மாண்பும், வாழ்கவும் திருநாமம். இன்று போலென்றும் இறைவனை உமது, வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம். ஆமென் ஆமென், அநாதியாய் ஆமென், வாழ்கவும் திருநாமம்.
எல்லா துதிக்கும் ஸ்தோத்திரத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வேத சத்தியத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, எங்களை மீட்கப்பட்டவர்களாக தெரிந்து கொண்டிருக்கிறீர். பரிந்து பேசுகிற பொறுப்பை தந்திருக்கிறீர். சாட்சியிடுவதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய குற்றங்கள், குறைவுகள், இயலாமைகள் எல்லாவற்றையும் ஒரு விசை நீர் மன்னித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, எப்படி ஆகிலும் உம்மை பிரஸ்தாபப்படுத்துவதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும், தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் சமூக வலைதளங்களின் மூலமாக ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆராதிக்கின்ற ஒவ்வொருவருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும், குடும்பங்களையும் உமக்காக நீர் நிலைநிறுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஐயா. இயேசுவே என்று சொல்லி உம்மையே உயர்த்தி பிடிப்பதற்கு நீர் கிருபைகளை தந்தருளும். நீர் எங்களுக்காக இந்த உலகத்திற்கு வந்தீர், மரித்தீர், உயிர்த்தெழுந்தீர். இன்றைக்கும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீர். அந்த விலையேற பெற்ற நாமம் இன்றைக்கும் அது ரட்சிப்பை மாத்திரம் அல்ல, இன்றைக்கும் உலகத்திலே பல சூழ்நிலைகளிலே விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் தந்து கொண்டிருக்கிறது என்பதை அனுபவிப்பது மாத்திரம் அல்ல, மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க தொடர்ந்து எங்களை நீர் தகுதிப்படுத்த ஜெபிக்கிறோம் ஐயா. நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் விசேஷமாக அகில உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த தொற்று நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கண்ணோக்கி பார்த்தருளும். இன்னுமாக இந்த காரியத்திலே முன்னணியில் நின்று செயல்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும். இன்னுமாக எங்களுடைய தேசங்களின் தலைவர்களுக்கு பரலோக ஞானத்தை கொடுத்து எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லி கற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். சமாதானத்தை உங்களுக்காக வைத்து போகிறேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளில் உம்முடைய தெய்வீக சமாதானத்தை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு வாசல்களை திறந்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம். இன்னுமாக ஆண்டவரே, இதன் மூலமாக பல சூழ்நிலைகளிலே பல காரியங்களிலே பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இரக்கத்தை செய்வீராக, நியாயத்தை செய்வீராக. உம்முடைய கிருபை அந்த காரியத்தில் வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கின்றோம் ஐயா. ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தொடர்ந்து எங்களுடைய திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். பேர் பேராக நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவைகளோடு இருப்பவர்களுடைய தேவைகளை சந்தித்தருளும். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் ஆண்டவரே. உம்மை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைவார்களாக. உம்முடைய இரக்கங்கள், உம்முடைய நன்மைகள், உம்முடைய கிருபைகள் உம்முடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கட்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, இந்த நாளில் விசேஷமாக படிக்கின்ற கல்லூரியிலே, பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகள் எல்லாவற்றையும் மாற்றி உம்முடைய பிள்ளைகள் படிப்பதற்கேற்ற வாய்ப்புகளை சீக்கிரத்தில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். எங்களுடைய பிள்ளைகள் உலக அறிவில் மாத்திரமல்ல, பரலோக ஞானத்தை பெற்று வாழ்ந்துவிட நீர் உதவி செய்ததில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, இந்த நாளிலும் உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. திருச்சபை தொடர்ந்து உம்முடைய தெய்வீக திட்டத்தை நிறைவேற்றிவிட நீர் உதவி செய்தருளும். ரட்சிக்கப்பட்ட திருச்சபையாக, பரிந்து பேசுகிற திருச்சபையாக, சாட்சியிடுகின்ற திருச்சபையாக ஒவ்வொரு திருச்சபைகளை நிலைநிறுத்துவீராக. எல்லா தடைகளை மாற்றியருளும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஐயா. இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் விலகாத பிரசன்னம் நம் அனைவரோடு கூட என்றும் நிறைவாய் நிலைத்திருப்பதாக. ஆமென், 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 ஆமென். ஸ்தோத்திரம்
இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் தோத்திரம் இயேசுநாதா. தோத்திரம் செய்கிறோம் இன்னடியார் திருநாமத்தினாதரவே. தோத்திரம் செய்கிறோம் நின்னடியார் திருநாமத்தினாதரவே. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன்.